வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 கத்திரிக்காய், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் சம அளவில் நான் எடுத்திருக்கேன். அதை களைஞ்சி வச்சுக்கணும். 1 கப்பு பரங்கிக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம். இந்த துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100, அதில் ஒரு 100 எடுத்திருக்கேன். 200 பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் துவரம்பருப்பு கம்மியாக போட்டு பாசிப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார், இட்லி சாம்பாருக்கு. இப்போ ஒரு வெறும் கடாயில் ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் வர மல்லி, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக வாசனை வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் இந்த மசாலா பொடியை. இப்போ குக்கரில் களைஞ்சி வச்சுருக்க பருப்பு, ஒரு 8 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி போடணும். பரங்கிக்காய் 1 கப்பு போட்டிருக்கேன், 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். பரங்கிக்காய் இதோடு போட்டு வேக வைக்கணும், நல்லது. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். பரங்கிக்காய் இதோடு போட்டிங்கன்னா பருப்போட போட்டு வேக வச்சுட்டு நல்லா கரைஞ்சிரும். இதை ஒரு 5 விசில் விட்டு இந்த பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பருப்பு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் நம்ம, ஏன்னா அதில் தான் நம்ம காய் வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு தண்ணியில் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் சொன்னால அந்த 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அந்த கத்திரிக்காய் கூட ஒரு கேரட்டை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த காய்கறியை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மஞ்சத்தூளை இப்போ போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இந்த வெந்த காய்கறியிலேயே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா இந்த புளி தண்ணியோட இந்த மசாலாவும் நல்லா கொதிக்கணும். நான் எலுமிச்சை சைஸ் புளி சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் புளி, ஏன்னா தக்காளி நிறையா போட்டு புளியை கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொதிக்கும்போது இந்த மசாலாவோட இந்த காய்கறி கொதிக்கும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சு அதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நீட்டமாக நறுக்கி போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பை நல்லா பொரிய விடணும். வெங்காயத்தை போட்டு அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. வதக்கிக்கிட்டு
ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பாரில் அந்த பச்சை மிளகாய் கரைய காரம் கொடுக்கும், அதுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த வதக்கி வச்சதை இந்த கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடணும். இப்போ சாம்பார் ரொம்ப உங்களுக்கு திக்காக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. புளியும் அது மாதிரி உங்களுக்கு கூட குறைச்சா ஊற்றிக்கோங்க. கூட குறைச்சனா எங்கள் வீட்டில் புளிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதுக்காக புளி வந்து எலுமிச்சை சைஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதோட கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி சாம்பாரை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இட்லி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.